21 டிசம்பர் ரஷ்ய தரப்பிலிருந்து 100 ட்ரோன்கள் கிட்ட, அதாவது துல்லியமா சொல்லணும்னா 97 ட்ரோன்களை ஏவி விட்டுருந்தாங்க. இல்ல 19 ட்ரோன்கள் 8 பகுதிகள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்புறம் உதிரி பாகங்கள் உதிரி போய் ஒரு பகுதியில விழுந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். ஏர்லி மார்னிங் வரைக்கும் உக்ரைன்ல நடந்த தாக்குதல் 21 காலையில வரைக்கும் நடக்கக்கூடிய தாக்குதல் இது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த ஒடசா பகுதியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட், அதாவது இந்த பஸ் டிப்போஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? உக்ரைன்ஸ்கா போஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா? கவர்ன்மெண்ட் ஓன்டு போஸ்ட். நம்மளுக்கு எப்படி இந்தியா போஸ்ட், அது போல அங்க உக்ரைன்ஸ்கா போஸ்ட் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அதத்தான் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் வேட்டையாடிட்டு இருந்தது இல்லையா? சாகி ட்ரோன்கள். ஸோ சேம் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டு, போர்ட்டு, இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டீஸ், ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறாங்க ரஷ்ய தரப்பு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள். இது யார் சொன்னதுன்னா, உக்ரைனோட ஹெட், ஒடசா ஒப்லாஸ்டோட மிலிட்டரி ஹெட் ஓலக் கெப்லர் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதாபிமான அடிப்படையில பொருட்கள் குடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எய்டு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம் வேர் ஹவுஸ்ல மிக்கலேவ் பகுதியில. அது மேல கைடு குண்டுகள போட்டு விட்டு போயிட்டாங்க ரஷ்யா. அப்புறம் ஆயுதங்கள் வச்சிருப்பீங்கன்னு நெனச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பிலிருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வேர் ஹவுஸ் மேல கைடட் குண்டுகள் போட்டிருக்காங்க மிக்கலேவ் பகுதி. ஸோ அதாவது அ ஒடசா, மிக்கலேவ், கெர்சன். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஓப்லாஸ்ட். ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தாக்குதல்கள் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அடுத்தது இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸ பொட்டி பொட்டியா போட்டு ஏற்றுமதி, இறக்குமதி பண்றதுக்கு கண்டெய்னர் இருக்கும் இல்லையா? கப்பல்கள்ல கொண்டு போகக்கூடிய கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கண்டெய்னர்கள்லாம் நல்லா தானே இருக்கு. வீணா போன கண்டெய்னர்கள்லாம் இருக்கும்ல. எடு 2ஆ போல, எடுத்து ஒரு டேங்குக்கு மாட்டு அப்படிங்கிறது போல, இப்ப கண்டெய்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்குக்கு மாட்டிக்கிறாங்க. இனிஷியலா நான் பார்க்கும்போது இது என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறது போல பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் டேங்க்கு. ஆர்மட் பெர்சனல் வெஹிக்கிளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கண்டெய்னர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேடயமா போட்டு விட்டுக்கிறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஷீல்டு தானே. எதுனாலும் சரி, ஒரு ட்ரோன் வந்து அடிச்சதுன்னா, இம்பாக்ட் ரெசிஸ்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே அந்த ட்ரோன்களோட தாக்குதலோட இத ஏற்படுத்திட்டாங்கன்னா, இருக்கக்கூடிய ஆர்மர் கொஞ்சம் புரொடெக்டடா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்ப கண்டெய்னர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி டேங்க் மேல வச்சு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ மேசிவா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள அடுத்த அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இந்த வின்டர் அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு ரெடி ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா வின்டர்ல அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ங்கிறது பனிப்பொழிவு, இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் இருக்கு. இப்ப பாலைவனத்தில வண்டி போறோம், குப்பை இதாகுதுல்ல. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பனி பொழிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, ட்ரோன்கள் அ தாக்குதல் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கலாகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ப பனிமூட்டமா இருக்கிறதுனால, ரஷ்யானால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதிக்கு முடியும். கன்னி வெடிகள் இருக்கும். அதெல்லாம் 2வது. அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ட்ரோன்களும் வந்து தாக்கும். பட் இருந்தா அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு முன்னாடி கிளியரான ஸ்கைஸ் இருக்கும்போது ஏற்படக்கூடிய இழப்புக்கும், இந்த பனிப்பொழிவு இருக்கும்போது ஏற்படக்கூடிய பனிமூட்டமா இருந்துச்சுன்னா போறதுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? ஸோ அதிலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல சிக்கல்கள் இருக்கும். பட் ஆனா முன்னேறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிகப்படியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட இந்த உரால் ட்ரக் இருக்கு இல்லையா? அதாவது ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரக். ஸோ அதோட ஆஃப் ரோட் கெப்பாசிட்டி என்ன? அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தாலே தெரியுது. அப்படியே அது மிதந்துட்டு வருதா? இல்ல எப்படின்னு தெரியல. முழுகி போச்சுன்னு நெனச்சேன் நான் கூட. கடைசில பார்த்தா அது அப்படியே தத்தளிச்சு மேல வந்துருச்சு. ஸோ இது போல ஆம்பிபியஸ் லேண்டிங்னா கூட இதிலேயே யூஸ் பண்ணிக்குவாங்க போல தெரியுது. அப்படின்னு போல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதுக்கேத்த மாரியே காட்டுறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு வேள ஒடசா மேல எப்படித்தான் இருக்குன்னு கைய வச்சு பார்த்துருவாங்களா? அப்படின்ட்டு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துமஸ் வேற வரப்போது. நண்பர்களுக்கு கிஃப்ட் குடுக்கணுமா? இல்லையா? ஸோ அதனால கிஃப்ட் ஒரு ஆபிரகாம் டேங்க் வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல, ரஷ்ய தரப்புலருந்து M1, A1 டேங்குகள் இருக்கும் இல்லையா? உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய டேங்குகள். ஸோ அந்த டேங்குகள்ல சீனாக்கு 1 பார்சல், சீனாக்கா, நார்த் கொரியாக்கா அப்படிங்கிறது கூட தெரியல. சீனா அப்படிங்கிற போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல வந்து பண்ணா வண்டிய கட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது எங்க போகுது அப்படிங்கிறது போல பார்ப்போம். நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அழகா தொட்டு பார்ப்பாரா? இல்ல ஜின்பிங் அவர்கள் தொட்டு பார்க்க போறாரா? அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஏன்னா, ஏன் இந்த டேங்க் அப்படின்னா, ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்த் கொரியாக்கு போகுதுன்னா, நார்த் கொரியா, சவுத் கொரியா போர் வருது அப்டின்னா, அதிகப்படியா என்ன செய்ய போறாங்க சேசிஸு, இருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஆர்ட்டிலரிகள், அது சுடக்கூடிய இந்த
இது டரட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சிமிலரா இருக்கிற மாரி இருக்கும். அதிகபட்சம் அவங்க தான் எய்டு தர போறாங்க அமெரிக்கா. இந்த டேங்க் டீகைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு ட்ரெயின் பண்ணலாம். இதுதான் டேங்க்கு. எந்த பகுதியில அடிக்கணும் நம்ம? எது வீக்கா இருக்குது? எந்த இடத்துல அடிச்சோம்னா ஈஸியா இழப்புகள் ஏற்படும்? எந்த இடத்துல அடிக்கக்கூடாது? அப்படிங்கிறது அக்கு வேற, ஆணி வேறா பிரிச்சு மேயறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். அத படிச்சுக்கலாம். 2வது இத பயன்படுத்தி நம்ம டேங்க் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு யூஸ் இருக்கா? இல்ல இது வேஸ்ட்டா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏஐக்கு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா டீகாய், பலூன் வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு, ஒரு அமெரிக்காவோட ஒரிஜினல் டேங்க், பேட்டில் டேங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது, டிஃபரெண்ட்டா இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வேணுங்கிற நபர்களுக்குலாம் ஒண்ணு ஒண்ணு குடுத்துடுறாங்களா? அடிச்சு. ஏன்னா அங்க உக்ரைன் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போய்க்கிறாங்க ரஷ்யாக்கு. ஸோ அதுபோல இருக்கக்கூடிய டேங்க்லாம் டெலிவரி பண்றாங்களா ரஷ்யா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்தது லைமன் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான இந்த ட்ரோன்களோட பிரசன்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இந்த வீடுகள் மேல நெட்டுன்னு நெனச்சுக்க வேணாம். அது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ எந்த அளவுக்கு கேபிள்கள் அங்க இருக்குது. நம்ம இது ஒரு ஒரு டைமும் பார்ப்போம். இந்த குப்பியான்ஸ்க் பேயில பார்த்துருக்கோம். டொனஸ்க் பகுதியில பார்த்துருக்கோம். பல பகுதிகள்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, லிமன் பகுதி. ஸோ எந்த அளவுக்கு கேபிள்கள் இருக்கு. ஸோ அப்ப அந்த அளவுக்கான ட்ரோன்கள் அங்க விளையாடி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்ப லிமன் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா கேபிள் கவர் ஆயிருக்குது. அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த பகுதி பார்ஷியலி உக்ரைனோட கண்ட்ரோல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது, மிக பெருமளவுல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் டொனஸ்க நோக்கி இருக்கும். கீழ குஸ்டான்டினிவ்கா 50% வந்துருச்சுங்கிறாங்க. மேல லிமன் வந்துருச்சு அப்படின்னா, கிரமட்டாஸ், ஸ்லோவியான்ஸ்க் வந்து பண்ணா சுத்தி வளைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது போல வந்து பண்ணா பகுதிகள்ல ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு. இப்படி அ தாக்குதல்களோட வீரியம் எல்லாமே வந்து பண்ணா ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கும்போது, உக்ரைன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஒரு எம்பி ஏங்க யூரோப்பியன் யூனியன் 90 பில்லியன் யூரோஸ வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்குன்னு குடுக்குறாங்க. இது எப்படி 10 2 வருஷத்துக்கு குடுக்குறதா? அப்படிங்கிற பேர்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ராடா அதாவது பார்லிமென்ட் இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஒரு எம்பி ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி கிடையாது. பட் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஜல் ஸ் ஜலின்யா ஜலஸ்யா பேர் கொஞ்சம் கரெக்ட்டா இல்ல. ஸோ அந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா? அவரு தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்ல கேட்கிறாரு. "ஏங்க என்னங்க இது? ஐஎம்எஃப் என்னங்க கால்குலேட் பண்ணி குடுத்தாங்க? அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கடன் குடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? கால்குலேட் பண்ணிட்டு, உக்ரைனுக்கு குறைஞ்சபட்சம் $137 பில்லியன் வேணும்னு தானே சொன்னாங்க. $137 பில்லியன் ஃபினான்சிங்க்கு மிலிட்டரி கெப்பாசிட்டிக்கு சேலரி குடுக்கறதுக்கே வந்து பண்ண வேணும். பட்ஜெட் வேணும். ஃபினான்ஸுக்கும், மிலிட்டரிக்கு சேலரி குடுக்கறதுக்குமே இந்த ஒரு வருஷத்துக்கு. இப்ப நீங்க அதுல பாதிய வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, எப்படி எப்படின்னு பண்ண இவர் தரப்புலருந்து கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதுக்கு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்கிறாரு, ஆமா. அதாவது உக்ரைனோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 8,00,000 பேத்துக்கு சம்பளமே எங்களால குடுக்க முடியாது. மேற்கு நாடுகள் உதவி பண்ணா மட்டும் தான் எங்களால இந்த ஃபோர்ஸே மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ அவங்களோட உதவிகள் வேணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு. இப்ப குடுக்கக்கூடிய பணம் பத்தல அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப பணம் பத்தலையே ஈரோப் கூட 40 குடுக்குறேன், 90 குடுக்குறேன் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இங்க ஏதோ ஒருத்தவங்க யூகே அப்படிங்கிறது போல த கிரேட் டேஷ் அப்படிங்கிறது போல ஒருத்தங்க சுத்திட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க காணோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க. அதாவது பிரிட்டனோட கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவோட பணத்த நம்ம ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் எடுக்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். விட்டுறலாம். அந்த ஐடியாவையே கைவிட்டுறலாம் இதுக்கப்புறம். வேண்டாம். ஃப்ரோஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். கை வைக்கலாங்கிற எண்ணம் விட்டுறலாம். ஏன்னா, ரஷ்யாவோட பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனே வந்து பார்த்தீங்கன்னா கூடி ஒரு முடிவு எடுக்கல. அவங்களால பண்ண முடியல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யூரோப்பியன் யூனியன் லெவல்லயே ஃபெயில் ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம எதுக்கு தனியா பண்ணிட்டு, அதனால யூரோப்பியன் யூனியன் என்ன செய்றாங்களோ, அதுபோல நம்ம செஞ்சுக்கலாம். அவங்க தான் கைவிட்டாங்களா ரஷ்யாவோட அசெட்ல கை வைக்காம, நம்மளும் வைக்காம விட்டுறலாம். ஏன்னா, அதுல நெறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குதாம். சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதில பொலிட்டிக்கல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கிறதுனால, வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவெடுத்தாங்க இல்லையா? நம்மளும் அதே போல முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல, யுகே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட அசெட்ல கை வைக்கல. ஆய், ஊய், டாய், தூய்ன்னு அப்படிங்கிறது போல பேசினாங்க.
இவங்க என்னன்னா ஒரு அசட்ல கை வைக்கிறதுக்கே இப்படி ஆயிடுச்சு. இவங்க தான் டேஷ் பிரிட்டன் ஆச்சு. அதாவது ரொம்ப பெரிய பிரிட்டன் ஆச்சே. இப்பேற்பட்ட பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி என்னது அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. பார்ப்போம். அதாவது இரு தரப்புலயும் மாறி மாறி எஸ்கலேஷன்ங்கிறது குறைவு இல்லாம இருக்குது. அடுத்ததுக்கு போருக்கு 2 வருஷத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னாலும், இதுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பேச்சுவார்த்தை. பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச், இந்த சிவிலியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த வீரர்களோட உடல்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ப்ராப்பரா அவங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது குடுக்கணும். ஸோ இது விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு சமீப காலமா அப்படிங்கிறதுல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்ப திரும்பவும் 1003 உடல்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலருந்து உக்ரைனுக்கு குடுத்துக்கிறாங்க. உக்ரைனோட இறந்த வீரர்களோட உக்ரைனோட உடல்கள ரஷ்ய தரப்புலருந்து மீட்டு உக்ரைன் கிட்ட குடுத்துக்கிறாங்க. இதுல உக்ரைன் வந்து ரஷ்ய வீரர்களோட இழந்த உடல்கள ரஷ்யா கிட்ட குடுத்துருக்கிறது வெறும் 26 தான். ஸோ ஒரு டைம் கூட இந்த 50 டச் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய வேதனையான விஷயம் இதுதான். உக்ரைன் தரப்புலருந்து இப்படி காட்டுறாங்க ரிசல்ட். ஆனா உடல்கள் வரது இப்படி வருதே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பாவம் ஆனா இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். இதுல என்னன்னா உக்ரைன் தரப்புலருந்து இந்த எஸ்கலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஆயில் டேங்கர்லாம் அடிச்சாங்களே, இப்ப அந்த ஆயில் டேங்கர் விராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ட்ரை டாக் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெடி பண்றதுக்கு. அந்த டேங்கரோட பேக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இதுக்கு ஏத்த மாரி என்ன எலக்ட்ரானிக் ஜாமிங் இல்ல இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கார்கோ, கண்டெய்னர் டேங்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்த வச்சு அனுப்புவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது வந்து பேசி சீஸ்ஃபயர் வர மாரி தெரியல. எஸ்கலேஷன் தான் அப்படிங்கும்போது, என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? இதுக்கப்புறம் எப்படி இது போல டேங்கர் வர்த்தகம்லாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு போறாங்க டேங்கர்ஸ. அது சாங்ஷன் அல்லாத டேங்கர்ஸே புடிச்சிட்டு போறாங்கன்னா எப்படி? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக் ரீதியா வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல அடுத்த மிடில் ஈஸ்ட்ல மட்டும் சும்மா இருந்தா எப்படி? இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரானோட மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப வருத்தமாவும், வேதனையாவும் இருக்கு. இது ஒண்ணும் சர்ப்ரைஸ் இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, புளோரிடால வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்க இருக்கு. 28ஆம் தேதி, 29ஆம் தேதி டிசம்பர் 21 வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்க இருக்கு. நெத்தன்யாகு அவர்களுக்கும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும். அந்த டைம்ல ஏங்க தலைவரே, இன்னொரு முறை செய்யலாமா ஈரான அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டி கேட்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாரு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. இல்ல ஈரானோட கேபினெட்ல வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆழ்ந்த யோசனை சிந்தனையில இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஏன் போய் ஈரான நோண்டி பார்க்கக்கூடாது? குண்டுகள் போடக்கூடாது. இந்த மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டி வந்து பண்ணா அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த அணு ஆயுதம்ங்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் செய்யறதுலருந்து அவங்கள தடுக்க முடியும். ஏன்னா இப்ப ரொம்ப அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புலருந்து இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஏன் இந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, இத நம்ம எப்படி உக்ரைனுக்கு சொந்தமோ அப்படித்தான் ஈரானுக்கும். ஒன்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் எஸ்கலேட் ஆகுதுன்னா, ஈரான் கிட்ட யுரேனியம் இருக்கு. அணுகுண்டுகள் தயாரிக்கணும்னு நீடு கிடையாது. டர்ட்டி பாம் அவங்களால செய்ய முடியும். டர்ட்டி பாம்ங்கிறது சும்மா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிகுண்டு இதுலயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி டேப் போட்டு ஒட்டி, இந்த யுரேனியம் வச்ச அந்த ஷீல்டு கண்டெய்னர் மாரி செஞ்சு அதில வச்சு ஷீல்ட் போட்டு, எங்கேயோ வெடிக்கிற இது ஏதோ ஒரு குண்டு கூட சேர்த்து வச்சு இத விட்டு அனுப்புனாங்கன்னா, டர்ட்டி பாம் ரேடியேஷன் பரவ ஆரம்பிச்சுரும் இல்லையா? ஆளுமை அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஈரான. யுரேனியம் ஈரான் கிட்ட இருக்கிற வரைக்கும், ஆள்றது அப்படிங்கிறது நடக்காது. தோற்கடிக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா ஈரான் கிட்ட மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. மிசைல் அந்த அளவுக்கு இருக்கு. நின்னு பேசியிருக்குது. இந்த கடந்த இஸ்ரேல் போர்ல இது பண்ணா அது நின்னு பேசியிருக்கு. ஈரான் ஜெயிப்பாங்களான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா ஈரான தோற்கடிக்க முடியுமானா முடியவே முடியாது. ஈரான வந்து அழுத்தங்கள் குடுக்குறேன். ஃபுல்லா வந்து இந்த ஈராக்ல செஞ்ச மாரி, சிரியால செய்ற மாரி செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்களால டர்ட்டி பாம்ப் செய்ய முடியும். ஏதாவது பண்ணாங்கன்னா தூக்கி வீசிருவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இது போல அமெரிக்கா கொண்டு வந்து குண்டுகள போடும்போது, அமெரிக்கா பேஸ் அடிப்போம் அப்படிங்கிறது போல மிடில் ஈஸ்ட்ல அடிச்சிருந்தாங்க. அமெரிக்காவோட பேஸே அடி விழுகுது. அது மிடில் ஈஸ்ட்ல மத்த நாடுகள் மேல அடி விழுகுது அப்படிங்கும்போது, இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கல கம்முனு கிளம்பியிருந்தாங்க. இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிற மாரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் கமாண்ட் தரப்புலருந்து நேத்திக்கு ஃபுல்லா வீடியோ ஃபுட்டேஜ் தான். ஒரு 60, 70 ஸ்ட்ரைக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற இந்த பல்மேரா பகுதிகள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. வேக்னர ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த பல்மேரா பகுதி சிரியால எந்த அளவுக்கான ஒரு பகுதி அப்படிங்கிறது போல. நெறைய வசனங்கள்லாம் பேசுவாங்க. சிரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மணல் கோட்டை. அதுல நம்ம என்னதான் செஞ்சாலும்
சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற போல பல விஷயங்கள். அதுல குறிப்பா இந்த பல்மேரா பேட்டில்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேக்னார்து பல பேட்டில் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த பல்மேராவை இழந்து திருப்பி மீட்டெடுத்த ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த டைம்லாம் சொல்லிக்கிறாங்க சரியாயிட்டு, அந்த பஸ்ருல் அசாத் அவர்களோட தலைமையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் கிட்டலாம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு தடவை இத விட்டேன்னா, கண்டிப்பா இத மீட்டெடுக்கவே முடியாது அப்படிங்கிறது போல. ஸோ அவ்ளோ மிக முக்கியமான ஒரு பகுதி பல்மேரா. ஸோ அந்த பல்மேரா மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல்லாம் ஹெவியா நடந்திருக்கே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஐசிஸ் அப்படிங்கிறது போல குறிய சொல்லிட்டு 70 தாக்குதல், 80 தாக்குதல் மேல ப்ரிசைஸ்டு தாக்குதல் அப்படிங்கிறது போல இஸ் அமெரிக்கா தரப்புலருந்து பண்ணிக்கிறாங்க. இப்ப நேரா கத்தி ஈராக் பக்கமும் திரும்பி இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கத்தீப் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற போல ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ஈராக்ல இருந்து போற வரைக்கும் நாங்க டிஸ்ஆர்ம் ஆக மாட்டோம் அப்படின்னு கூட அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இருக்கிறதுனால, இஸ்ரேல் இதுக்கு மேல தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மிடில் ஈஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த எஸ்கலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி மிடில் ஈஸ்ட்ல எப்படி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்படியே நம்ம தாய்லாந்து, கம்போடியாவுக்கு வந்து அங்க ஹெவியான அட்டாக் தான் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து F-16 எடுத்துட்டு போய் ஏர் ஸ்ட்ரைக் சௌரியத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, மக்கள் வாழும் பகுதி. இது டிஸ்பியூட்டடே இல்லாத ஒரு பகுதி. புருசக் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது போல கம்போடியால இருக்கு. துமோர்டா அப்படின்னு ஒரு பகுதி. ஸோ அதுக்குள்ள வந்து பண்ணா தாய்லாந்தோட ராணுவம் பூந்துட்டாங்க. மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ரீஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஸோ சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பல நாடுகள் தரப்பிலிருந்து கண்டனங்கள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஸ்பியூட்டட் இல்லாத ஒரு பகுதியில தாய்லாந்து தரப்புலருந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ் ஃபயர் போட்டுக்கிறதுக்கு ரெடி அப்படிங்கிற போல சொல்றாங்க. இப்ப கம்போடியாக்கு இப்போதைக்கு சீஸ் ஃபயர் போடல என்ன இருக்கா என்னங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பகுதியில அப்படி இருக்குன்னா, அடுத்து நம்ம சைடுல வந்துட்டோம்னா பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு பகுதி இருக்கு இல்லையா? பலுஜிஸ்தான். ஏன்னா அது பாகிஸ்தானோட பகுதி கிடையாது. பலுஜிஸ்தான்ங்கிறது தனி நாடு. அவங்க நம்மோட சேரன்னு வேற சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ பலுஜிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட இல்லீகலா அவங்களோட ராணுவத்த வந்து பண்ண டிப்ளாய் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இல்லீகலா டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகள்ல 13 பாகிஸ்தானோட வீரர்கள்னு சொல்ல முடியாது. ஆயுதம் ஏந்திய பாகிஸ்தானி நபர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மேல இந்த பலூச் ரிபல்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பலூச்சோட ராணுவ வீரர்கள் வந்து பண்ண தாக்குதல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பஞ்சூர் பகுதியில வந்து 13 பாகிஸ்தானோட அந்த ஆயுதம் ஏந்திய நபர்கள் இல்லீகலா ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகள இறந்திருக்கிறாங்க. இந்த ஜெகூர் பகுதி, இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்ஸ் நடந்திருக்கு. பலூச் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானோட மிலிட்டன்ட்ஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மேற்கு நாடுகள் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. இந்த பீட்டர் எக்ஸத் அவர்கள் எப்படி சொல்றாரு. பைரசிய பிரிவென்ட் பண்றதுக்காக அவங்க புடிச்சிட்டு போறாங்க பார்த்தீங்களா? அது போல தான் இருக்கு இது எல்லாமே அப்படிங்கிறது போல. பேச்சுக்கள் தான் எல்லாமே. நியாயப்படுத்துதல் தானே எல்லாமே. அதுபோல பாகிஸ்தான்ல இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதிகள்லாம் எப்போ விடுதலை அடைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்க அவருக்கு ஸ்டே சேஃப். பை.